நாம் இன்றைக்கி பார்க்க போகிற பைக் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு இந்தியன் மார்க்கெட்டில் வந்து பெரிய அச்சீவ் பண்ண பைக்கு. அதாவது ஹீரோலேருந்து ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் அப்படின்ற பைக்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுலேயும் வந்து இது வந்து ஃபுல் பிளாக் வேரியண்ட். வண்டி பார்த்தாலே இந்த பிளாக் லவர்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச வண்டியாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வண்டியை. அதனால தான் இந்த வண்டியை நான் வந்து ரிவ்யூ பண்ணலான்னு கேட்டு நமக்கு இந்த வண்டியை ரிவ்யூ பண்ண கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, காவேரிப்பட்டினத்தில் இருக்க குரு மோட்டார்ஸ். அவங்களுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன். அண்டு இந்த பைக்கில் இருக்க ஸ்பெக்ஸு அண்டு இதில் என்னென்னலாம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க, அண்டு BS6 எப்படியெல்லாம் கொடுத்துருக்காங்க வண்டியை, இதை பற்றின ஃபியூச்சர்ஸ் எல்லாத்தையும் இந்த பைக்கில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாம் இதில் வந்து இந்த பைக்குடைய இன்ஜின் ஸ்பெக்கை பார்க்கலாம். இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா 97.2 cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு 2 valve இன்ஜின். இது வந்து ஒரு FI இன்ஜின். அதனால் இங்கே பாருங்கள் FI பவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 4 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் கியர் பாக்ஸ் வருது. இதோடைய கிளச் பார்த்தீங்கன்னா வெட் மல்டிப்ளேட் கிளச் கொடுத்துருக்காங்க. அண்டு இதோடைய ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 9.8 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு இது வந்து FI இன்ஜின்றனால இதோடைய ரிசர்வ் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது ஏன் சொல்கிறாங்கன்னா, FI இன்ஜின் அப்படின்னா வந்து இதோடைய ஃப்ளூயிட் இன்ஜெக்ஷன் வந்து டேங்க்குள்ளே வந்து மோட்டார் வந்துடும். அதனால் அந்த மோட்டார் வந்து குறிப்பிட்ட லெவல் பெட்ரோல் இருந்தால் தான் அந்த மோட்டார் ரன் ஆகி நம்ம இன்ஜினுக்கு வந்து பெட்ரோல் வந்து சப்ளை ஆகணும். அதனால தான் ஒரு ரிசர்வ்னு சொல்லி அது 1 லிட்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து கம்பல்சரியாக 1 லிட்டர் ரிசர்வ் இருந்தே ஆகணும். அண்ட் அடுத்து மைலேஜ் பார்த்திங்கன்னா 65 சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து ஒரு 65லேருந்து ஒரு 70 கிடைக்கும்னு நினைக்கலாம். நம்ம ஓட்டுறதை பொறுத்து தான் இந்த இன்ஜினுடைய மைலேஜ் வந்து நம்ம சொல்ல முடியும். அண்டு இந்த வண்டியுடைய பவர் பார்த்திங்கன்னா 7.91 bhp at 8000 rpm அண்ட் டார்க் பார்த்தீங்கன்னா 8.05 நியூட்டன் மீட்டர் at 6000 rpm. இது வந்து ஒரு நல்ல பவர்னு சொல்லலாம். இந்த இதில் வந்து நல்ல ஒரு மைலேஜ் செக்மெண்ட் பைக். இது இந்தியன் மார்க்கெட்டில் ரொம்ப பெரிய இடத்த பிடிச்சிருக்க பைக்குன்னு சொல்லலாம். அண்ட் டாப்பில் சேல்ஸ் அதிகமாக இந்த இயரில் எது பிடிச்சிருக்குன்னா, நம்மளுடைய ஹீரோ ஸ்ப்ளெண்டர் அதுதான் பிடிச்சிருக்கு. இது வந்து கிக் ஸ்டார்டரில் வருது. அண்டு செல்ஃப் ரெண்டுத்துலேயுமே அவைலபிளாக இருக்குது. அண்டு இதில் பிரேக்கை பற்றியும் அந்த வீலை பற்றியும் பார்க்கலாம். இதில் வந்து IBS அப்படின்ற ஒரு பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா, நம்மளுடைய பேக் பிரேக் கொடுத்தோன்னா ஃப்ரண்ட்லேயும் வந்து பாதி பேக்கில் நம்ம எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்கணுமோ அந்த அளவில் இது பாதி வந்து ஃப்ரண்ட்லேயும் நடக்கிறனால ஃப்ரண்ட் வீலும் வந்து ஸ்டாப் ஆகும். இதில் வந்து என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா, ஸ்கிட் ஆகிறத வந்து நம்ம தடுக்கலாம். அண்ட் இதில் என்ன பிரேக் இது கொடுத்துருக்காங்கன்னா, ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. அதாவது 130 mm ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. அந்த இந்த ரிம்முடைய இந்த வீல் ரிம்முடைய இது சைஸ் பார்த்திங்கன்னா 18 inch கொடுத்துருக்காங்க. அண்டு டயர் பார்த்திங்கன்னா 80/100. இது வந்து ஒரு நல்ல லோடை தாங்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ள டயர் இது. இது வந்து ரேடியல் டயர் இல்லை. ரேடியல் டயர்னால் வேறு. இது வந்து நல்லா லோடு தாங்கும். ஆனால் ரேடியல் டயர் வந்து லோடு தாங்காது. ஸ்பீடு வேணால் ஒர்க் ஆகும். பட் இது வந்து ஸ்பீடு போக முடியாது ரொம்ப ஸ்பீடாக. லோடுக்காக தான் இந்த டயரே வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா டெலஸ்கோபிக் ஃபோக் கொடுத்துருக்காங்க. இது நம்ம இந்தியன் ரோடு கண்டிஷனுக்கு இந்த டெலஸ்கோபிக் ஃபோக் தான் வந்து எப்பயுமே ஒர்க்கு. அதாவது பைக்கில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது. அப்சைட் டவுன் ஃபோக் இருந்துச்சுன்னா வந்து நம்ம ஊரில் இருக்க மேடு பள்ளத்தில் விட்டிங்கன்னா ஃபோக்கு சீக்கிரமாக டேமேஜ் ஆகி செலவு அதிகமாக வைக்கும். இப்போ நிறைய வண்டியில் 200 cc கூட பார்த்திங்கன்னா அப்சைட் டவுன் ஃபோக் தான் கொடுத்துருப்பாங்க. ஹெட்லைட் பார்த்திங்கன்னா ஆலஜனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இண்டிகேட்டர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ஆலஜன் தான், நார்மல் தான். இது நல்லா தான் இருக்குது, ஓரளவு ஸ்ட்ராங்காக இருக்குது, பரவாயில்ல, குட். இது குவாலிட்டி நல்லாயிருக்கு. அண்டு BS6 நார்ம்ஸ் படியும் பாருங்கள், ரிஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க. அது வந்து BS6 எமிஷன் நார்ம்ஸ், கவர்மெண்ட் நார்ம்ஸு ரிஃப்ளெக்டர் கொடுக்கணுன்றது. பைக் வந்து ஃபுல் பிளாக்காக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு அட்ராக்டாக இருக்குது. அண்டு ரியரில் வந்து நம்ம வீலை பார்த்திங்கன்னா அதே சேம் அப்படியே பக்காவாக. இது வந்து ஃப்ரண்ட் வீலுன்னு சொல்லலாம், பேக் வீலுன்னு சொல்லலாம், எல்லாமே ஒன்று தான். ஏன்னா ரெண்டுமே சேமாக தான் கொடுத்துருக்காங்க. அதே 18 inch ரிம்மு, அதே வந்து 80/100 டயரு, அதே 130 mm ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. அண்டு இதோடைய பிரேக் இங்கே பாருங்கள், இங்கே அண்டு இந்த பிரேக் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு பிரேக் கொடுக்குறப்ப நம்ம கால் வந்து இங்கே இன்ஜினில் பட்டு சுற்றக்கூடாதுன்றதுக்காக இந்த இடத்துல ஒரு ப்ரொடக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நல்ல ஒரு ஃபியூச்சர்னு சொல்லலாம். சில பேர்லாம் நிறைய பழைய வண்டியெலாம் இது இருக்காது, எல்லாருக்குமே கட்டரெல்லாம் சுற்றிருக்கும் சில பேருக்குலாம். அண்டு இதோடைய ஃபுட்வேர் பார்த்திங்கன்னா கூட இது கூட நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. அண்டு பின்னாடி சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா வந்து 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் ரியர் ஷாக் அப்சர்வர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே வாங்க நம்ம பின்னாடி டைல் லைட்டு பார்க்கலாம். பின்னாடி பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஏதாவது லோடு கூட வச்சுக்கலாம், நம்ம பேக்கெல்லாம் கட்டுறதுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்டு பின்னாடி டைல் லைட்டு பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆலஜன் தான் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டரும் வந்து ஆலஜன் தான். அண்டு கீழே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ரிஃப்ளெக்டரு. அண்டு இங்கே தான் நம்பர் பிளேட் பொசிஷன் கொடுத்துருக்காங்க. நமக்கு கீழே வந்து நம்பர் பிளேட்டுக்கான ஒரு பல்ப் கொடுத்துருக்காங்க.
அப்படியே இந்த பக்கத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இது கொடுத்துருக்காங்க, அதாவது ஃபுட்வேர் வந்து கால் வச்சுக்கிறதுக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா அதே சாக்கப்ஸில் போய் கொடுத்துருக்காங்க. இதுக்கு குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. பேக் இருக்குது. அது இது பாருங்கள், இந்த பக்கம் வந்து கியர் கொடுத்துருக்காங்க. அந்த சைட் ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டர் கொடுத்துருப்பாங்க. அது நல்ல ஃபியூச்சர்னு சொல்லுவேன். இதில் என்ன கம்ப்ளைண்ட் இருக்குன்றது சென்சார் வச்சு அவங்க பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. அண்டு வாங்க நம்ம இப்போ ஹேண்டில் பார் பொசிஷனுக்கு போகலாம். அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பிரேக் இருக்குது. அண்டு இந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா i3s சுவிட்சு கொடுத்துருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா வந்து கிளச்சு வந்து ரொம்ப லைட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது கிளச்சு. அண்டு பாஸ் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. அண்டு இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஆரன் ஸ்விட்சு குவாலிட்டி வந்து சொல்லவே தரல, நல்லா இருக்குது. அண்டு இதோடைய கிரிப்ஸ் கூட நல்ல குவாலிட்டியாக இருக்குது. கிரிப்பெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா கிரிப்பு கூட தேவையில்ல போடுறதுக்கு, ஏன்னா அந்தளவு கிரிப்பு கொடுத்துருக்காங்க. அண்டு நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சாவி போடுறதுக்கு கொடுத்துருக்காங்க. அண்டு ஸ்பீடோமீட்டர் பார்த்தீங்கன்னா அனலாகு. அதே மாதிரி இங்கே ஃபியூல் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அண்டு இதில் பார்த்தீங்கன்னா நியூட்ரல். அண்டு இங்கே வந்து இன்ஜின் மால் ஃபங்க்ஷன். இங்கே வந்து ஐ பீம் லோ பீம் இண்டிகேட்டரு. இங்கே பார்த்தீங்கன்னா i3s இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து நல்லா இருக்குது. இந்த கிரெயின்குள்ளே ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்ரோல் வந்து நல்ல ஒரு மைலேஜ் தரும், அதனால தான் இது கொடுத்துருக்காங்க. அண்டு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரே அந்த ஓடோமீட்டர் மட்டும் கொடுத்துருக்காங்க, ட்ரிப் எதுவும் இல்லை. அண்டு இது வந்து நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள், டர்ன் இண்டிகேட்டிங் வந்து இங்கேயும் கொடுத்துருக்காங்க, இங்கே கொடுத்துருக்காங்க. அண்டு சாவி பைக்கு சொல்லப்போனால் வந்து ஒரு சூப்பர் கம்யூட்டர் செக்மெண்ட்டில் வந்து டாப்பில் இருக்க பைக் இது ஒன்று தான். ஏன்னா இந்த இயரில் வந்து நிறைய சேலான பைக்கு. அண்ட் இதுக்கு வந்து ஸ்டிக்கர் கூட அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம கைக்கு இன்னும் அது கிடைக்கல. நம்ம கிடைச்சா வந்து நான் உங்களுக்கு வீடியோ பண்ணி போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.